ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரம்யா டுடே. இன்னைக்கு ரொம்பவே வேலை பார்த்துட்டோம். பயங்கரமான வேலை. அதான் ரொம்பவே டயர்ட் ஆயிட்டேன். காலையிலே இன்ட்ரோ குடுக்கலான்னு பார்த்தேன். பட் முடியல. டைம் இல்ல. இன்னைக்கு பிசினஸ்க்காக கொஞ்சம் வேலை பார்க்குற மாரி இருந்தது. வீடு கிளீனிங் ஒர்க் நெறைய போச்சு. அப்புறம் குக்கிங், பாப்பாக்கு ஸ்கூல் ஆரம்பிக்குதுல்ல, அதனால கொஞ்சம் ஒர்க்கு, வெளிய கொஞ்சம் போயிட்டு வந்தோம். இந்த வேலைலாம் இருந்தது. பத்தாததுக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்சிடென்ட். Zeptoல எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஸோ அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இந்த விளாக்ல ஃபர்ஸ்ட் கிளீனிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீட்டில் இருக்கும் பொழுது நிறைய டைம் கிடைச்சிச்சு. பீஸ்ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். வீடே சுத்தமாக இருந்தது. அப்பெல்லாம் என்ன யோசிப்பேன்னா, ஏதாவது பண்ணி முன்னுக்கு வந்துடணும் அப்படின்ட்டு தான் இந்த யூடியூப் சேனல் நான் ஓப்பன் பண்ணேன். ஆனால் என்ன ஆச்சுன்னா, லாஸ்ட்ல இந்த யூடியூப்ல இருந்து அந்த அளவுக்கு எனக்கு எதுவும் வரலை. எதுவுமே இன்ன வரைக்கும் வரலை. டில் இப்போ வரைக்குமே மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு. பட் ஆனால் அமௌண்ட்லாம் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கல. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மளிகை கடை, மாவு கடை, அப்புறம் பியூட்டிஷியன், டைலரிங் அந்த மாதிரி நிறைய யோசிச்சு வச்சிருந்தேன். அதில் மாவு கடை கொஞ்சம் நல்லா இருக்கும். 4 மணி நேரம் உழைச்சாலும் 2 மணி நேரம் வித்துட்டு 6 ஹவர்ஸ் வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்து அதுக்கான என்ன தேவையோ எல்லா பொருளும் போய் வாங்கிட்டு வந்துட்டோம். லாஸ்ட்ல அம்மா சொன்னாங்க, உனக்கு வீசிங் இருக்கிறத நீ மறந்துட்டியே அப்படின்னு சொல்லி. அப்புறம் எனக்கு தண்ணியில கை வச்சா கொஞ்சம் கஷ்டம். அதனால சரி அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே ட்ராப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ணி இந்த மளிகை சாமான் கொடுக்கறதுல, மற்றவங்க கொடுக்கறதுல சேவ் பண்ணி ஒரு 10,000 வச்சிருந்தேன். அதில் நைட்டி வாங்கி ஃபர்ஸ்ட் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் சேல் ஆரம்பிச்சு, அப்புறம் அவங்களும் வாங்கினாங்க. அப்படியே வாங்கி குர்த்தி, சாரீஸ் அந்த மாதிரி வாங்கி கடையும் வச்சேன். கடை வைக்கும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லியிருப்பேன். என்னோட விளாக் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எப்படி கடை வச்சேன், எங்கே போய் எந்த பொருள் வாங்கினேன் அப்படின்றதெல்லாம் நான் காட்டியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் கடையை வச்சாச்சு. இப்போ கடையில் வேலை பார்த்துட்டு திருப்பி வீட்டில் வேலை பார்க்கறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு. அதனால தான் இப்போலாம் கொஞ்சம் விளாக் போடுறது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு கடை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கடை ஓப்பன் பண்ண நான் போயிடுறது. க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் என்னோட ஃபோட்டோ கிடச்சிச்சு. இந்த ஃப்ரேம் உடஞ்சிச்சின்னு உள்ளே எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் எடுத்து பார்த்து பழைய ஞாபகம்லாம் வந்துச்சு. இது ஆருஷாவோட எல்கேஜி அப்போ வாங்கின அவார்ட்ஸ். இங்கிலீஷ் டே காம்படிஷன், திருக்குறள் காம்படிஷன்லாம் ஃபஸ்ட்டு செகண்ட் வந்திருந்தா. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்கேஜிலே கொஞ்சம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாப்பா அப்படின்ட்டு இருந்துச்சு. நம்ம வீட்டில் நம்ம ஏற கட்டி வைக்க வேண்டியது இந்த மாதிரி டெஸ்க் தான். எது இருந்தாலும் கொண்டாந்து அது மேலே தான் வைப்பாங்க. அதுவும் இந்த சார்ஜர்லாம் இருக்கு பாருங்க, அப்படி அப்படியே அங்கங்கே போட்டு வைக்கிறது, இல்லை மிஸ் ஆகிடும். இது எனக்கு ஒரு பிரச்சனையாகவே இருந்தது. இந்த மாதிரி ரப்பர் போட்டு ஒரு அழகாக ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி தான் வைப்பேன். இன்னும் 2 நாளில் அது அங்கே இருக்காது. அது அப்படி தான் மாறும். என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. அப்புறம் இந்த கெட்டில் Zeptoல தான் வாங்கினேன். ரொம்ப நல்லா வேலை செய்யுது. 1 வருஷம் ஆயிடுச்சு. நல்லா தான் இருக்குது. ஆனால் அதை விட ஒரு சொதப்பல் இன்னைக்கு நமக்கு பண்ணாங்க. சரியான ஸ்கேம்காரங்க மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. இனிமேட்டு நான் அதை வாங்கவே போகிறது கிடையாது. அதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். க்ளீன் பண்ணிட்டே இருக்கேன். ஒரு பார்சல் வந்தது. என்னடா பார்த்தா மீஷோவில் 10 நாளைக்கு முன்னாடி போட்ட ஒரு ஆர்டர். ஒன்றுமே இல்லை, நான் ஒரு வாட்டர் கேன் தான் போட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு வருது. நான் என்ன ஆர்டர் போட்டேனே மறந்துட்டேன். வாட்டர் கேன் ரொம்ப நாளாக நம்ம வீட்டில் இல்லையே, உடஞ்சி போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 வாட்டர் கேன் செட்டாக இருக்கிற மாதிரி ஆர்டர் போட்டேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 298 ரூபா. ஆனால் நான் போட்டது 10 நாள் முன்னாடி. ரொம்ப லேட்டாக தான் வந்தது. இந்த பிளாக் கலர் மாதிரியே இருக்கே அப்படின்னு வாங்கினேன். பட் ரொம்ப வெயிட்லெஸ். அந்த மூடியிலும் ஒரு ஃபால்ட் இருக்கு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வைக்கிறோம்னா கொஞ்சம் அலம்பிடுச்சு அப்படின்னா அந்த மூடியில போய் நின்றுக்கிட்டு உடனே நம்ம ஓப்பன் பண்ணால் தப்பு தப்புன்னு ஊற்றுது. ஸோ அதனால இந்த வாட்டர் கேனை தயவு செஞ்சு வாங்காதீங்க. நான் தெரியாமல் வாங்கிட்டேன். ஆனாலும் உங்களுக்கு லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் என்ன கேட்டால் நான் இது வாங்க வேணாம் தான் சொல்லுவேன். வேற வழி கிடையாது. நான் வாங்கிட்டேன். அதனால் நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஈவினிங் ஒரு 4:30லேருந்து 5 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ சரி காலையில் துவைச்சி வச்ச துணியெல்லாம் காஞ்சிருச்சு, கையோட மடிச்சு வச்சிடலாம். இல்லைன்னா சோஃபால 2 நாளாக இருந்தாலும் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மடிக்க வைக்கும்போது அப்படி திரும்பி பார்த்தா
வாழை மரம் சாஞ்சிருந்தது. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நான் கார்டனிங் விளாக்லாம் போட்டுருந்தேன். பின்னாடி பக்கம் ஃபுல்லா இந்த தக்காளி, வெண்டைக்காய், அவரைக்காய், சுண்டைக்காய் அது மாரி நெறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, ஃப்ளவர்ஸ் கூட நான் பண்ணியிருந்தேன். நல்லா அலங்கார செடியெல்லாம் கூட வச்சிருந்தேன். பட் இப்ப என்னாச்சுன்னா, அதான் கொஞ்சம் பிசினஸ் ஆரம்பிச்சோனே பின்னாடி பக்கம்லாம் போறதே கிடையாது. கொரோனா டைம்லலாம் தக்காளி, வெங்காய விலைலாம் அதிகமா இருந்தது. ஆனா, நாங்க அப்பதான் தக்காளி, வெங்காயத்தோட இதுவே தெரிஞ்சுச்சு. அப்ப நாங்க வந்துட்டு தக்காளி, வெங்காயம்லாம் நல்லா அறுவடை பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. பட் நான் வந்து ஃபியூச்சர்ல கொஞ்சம் வீட்ல இருந்தா மாரி இருந்தேன்னா, கண்டிப்பா கார்டனிங்னா எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு இப்போ. அதுல தான் நான் இறங்கி செய்வேன். பட் இப்ப எனக்கு அதுக்கான டைம் இல்ல. ஆனா ஒரு நாள் பின்னாடி போயிட்டு, இப்ப எது எது செடிலாம் இருக்கு, எப்படி இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா உங்களுக்கு காட்டுறேன். ஒரு ஈவினிங் ஆனாலே நான் வந்துட்டு காமா உட்காந்து டீ குடிப்பேன். நெறைய பேர் வந்து டீ இல்லாம வேற ஏதாவது கொதிக்க வச்சு அது மாதிரிலாம் குடிக்கிறாங்க. பட் எனக்கு அது செட்டே ஆகல. நெறைய வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தேன். தனியா போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறது, பட்டை, லவங்கலாம் போட்டு அது என்னமோ வெயிட் லாஸ் ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு வந்துட்டு அது புடிக்கல, செட் ஆகல. என்னமோ குடிச்சா மாரி இருக்கு. ஆனா டீ குடிச்சா தான் காமா இருக்கு. அதனால டீயே குடிப்பேன். இது என்னோட கிளாஸு. இது எங்க வீட்டுக்காரோட கிளாஸு. என்னன்னே தெரியல. அவரு வந்து சின்ன வயசுல யூஸ் பண்ணதான் இது. அவரோட தட்டு, அவரோட டம்ளர் எல்லாமே சின்ன வயசுலேருந்து யூஸ் பண்ணத இப்போ வரைக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை பொறந்துச்சு. ஸ்டில் இப்போ வரைக்கும் அவருக்குன்னு தனி டம்ளர், தனி தட்டு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி உங்க வீட்ல யாராவது இருக்காங்களா சொல்லுங்க. இந்த மாதிரி கேரக்டர் மாத்தவே முடியல. இது வந்து ரோஸ்மெரி செடி. சம்டைம்ஸ் டீ இல்லைன்னா இதை தான் கொதிக்க வச்சு குடிப்பேன். இந்த வெள்ளை பூனை பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டு பக்கத்து கடையில வந்துட்டு இருந்தது. அவங்க கிட்ட இருந்து கேட்டு நாங்களே வாங்குனது தான். இது அழகா இருக்கும். இந்த கண்ணு எல்லோவா இருக்கும். ஒரு பக்கம் வந்து ப்ளூவா இருக்கும். அந்த கலருக்கும், அந்த கண்ணுக்கும் ரொம்ப அழகா இருந்தது. பொதுவா வெள்ளை பூனை கிடைக்கவே கிடைக்காது. இது ஆசைப்பட்டு அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தது. நம்ம வீட்ல மொத்தமா பார்த்தீங்கன்னா 3 பூனை இருக்கு. அதுல வந்து ஒரு கேட் வந்துட்டு நாங்க விவேக் ஷோரூம்ல இருந்து கூட்டு வந்தோம். அந்த விளாக் கூட நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அந்த பூனை இப்ப பிரெக்னென்ட்டா இருக்கு. அந்த பூனை பிரெக்னென்ட் ஆயிட்டு ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா, அதுவே அந்த குட்டிய சாப்பிட்டுருச்சு. எனக்கு ஒரே என்னடா இது! அதுவே அந்த குட்டிய சாப்பிட்டுருச்சே! அப்படின்னு ஷாக்ல போய் எங்க அத்தைகிட்ட அழுதுட்டே சொன்னேன். அதுங்க சொல்றாங்க, "பொதுவா பூனை அப்படிதாம்மா. அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பிரெக்னன்சி அப்போ அது போடுற குட்டி வந்து அதுவே சாப்பிட்ரும்" அப்படின்னாங்க. ஏன்னா இது எனக்கு பழக்கம் கிடையாது. எங்க மாமியார் வீட்ல தான் அந்த மாரி பூனை, நாயெல்லாம் வளர்த்து அப்படிலாம் இருக்காங்க. நான் அப்படி கிடையாது. சரின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஷாக்கிங்கா இருந்தது. இந்த வாட்டி வந்துட்டு அது பிரெக்னன்சி ஆயிட்டு இருக்கு இல்லையா? குட்டி போட்டா கண்டிப்பா எத்தன குட்டி போட்டிருக்கு, என்னென்ன கலர்ல அப்படின்னு கண்டிப்பா காட்டுறேன். நான் ஏன் பூனை வளர்க்குறேன் அப்படின்னா, சம்டைம்ஸ் நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன் அப்படின்னும்போது, இந்த பூனைங்ககிட்டலாம் விளையாடுறது ரொம்பவே கொஞ்சம் காமா இருக்கும். நான் வேலைலாம் முடிச்சு கொஞ்சம் வீட்டுக்கு வரும்போது, என்னை இன்வைட் பண்ற ஆளே வந்து இந்த பூனைங்க தான். லைனா வந்து கத்திட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட குடுப்பேன். இப்ப அப்படியே ஈவினிங் ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு வந்து நாளைக்கு ஸ்கூலு. அவளுக்கு ஷூ, சாக்ஸ், யூனிஃபார்ம்ஸ்லாம் வாங்கணும். நான் முன்னாடியே வாங்கி வச்சுருக்கணும். பட் ஆனா எனக்கு டைம் கிடைக்கல. அதனால ஆருஷாவும், அப்புறம் எங்களுக்கு சொந்தக்காரங்கலாம் கூட்டிக்கிட்டு கிளம்பிட்டோம் நாங்க. அழகா எல்லாம் வாங்கிட்டு வர போயிட்டு வந்தாச்சு. இப்பதான் எனக்கு ஒரு பெரிய வேலையே இருக்கு. இதுவரைக்கும் வந்துட்டு என்னோட வீடியோல காட்டியிருக்கவே மாட்டேன். இந்த மாரி ஒரு பிசினஸ் நான் பண்ணிட்டு இருக்கிறது. இது சைட்ல தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே போகுது. பார்க்கலாம். இது ரொம்ப நல்ல லாபம் வருமா? அப்படின்லாம் எனக்கு தெரியல. கண்டிப்பா வந்தா நான் உங்க கூட வந்து ஷேர் பண்றேன். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, ஃபெனாயில் தான். ஸோ இது நான் பண்றது தான். ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். அதனாலேயே வந்துட்டு நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரேட்டு கம்மியா இருக்கு. அதனால இது வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வாங்குவாங்க. பட் நம்மளது வந்து கொஞ்சம் திக்கா இருக்கிறதால, ஒன் டைம் வாங்கிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் தொடர்ந்து வாங்க ஆரம்பிச்சுர்றாங்க. நான் ஒரு 3, 4 ஃப்ளேவர் பண்ணுவேன். அதுல வந்து இது வந்து பிங்க் கலர் ஒரு ரோஸ்
ஸ்மெல் வரும். இன்னொன்று வந்து மல்லிப்பூ ஸ்மெல் வர்றது, இன்னொன்று லெமன் ஸ்மெல் வந்து, இன்னொன்று லாவெண்டர் அந்த மாதிரி வைப்பேன். நார்மல் பெனாயிலும் இருக்குது, வெறும் ஃபெனால் ஸ்மெல் மட்டும் வர்றது. இதில் வந்து எனக்கு நல்லா போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ தான் நல்லா வாங்குவாங்க. திருப்பி திருப்பி அதே வந்து கேட்பாங்க. இந்த ரோஸ் கேட்பாங்க. இந்த வாட்டி ரோஸ் வந்து கொஞ்சம் நிறைய ஆர்டர் வந்ததால் நம்ம அதை பண்ணிட்டு இருக்கோம். நான் என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் கையில் ஏதாவது ஒரு தொழில் வச்சுக்கோங்க. 1க்கு 2 3 வச்சுருந்தா தான் இப்போ வந்து பொழைக்க முடியும். அப்படி ஆயிடுச்சு. எனக்கு வந்துட்டு ஹெல்ப்புக்கு வந்து என் ஃபேமிலி தான் எனக்கு எல்லாமே. ஆருஷாலாம் சின்ன வயசில் இருக்கும்போதே எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அம்மா வேலை பார்க்குறாங்க, நம்மளும் கூட போய் வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு ஹெல்ப் பண்ணுவா. இது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆதரவாக இருந்துச்சு. இது எல்லாருக்கும் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு கிடைச்சிருக்குது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு நல்ல ஃபேமிலி கிடைச்சதுக்கு. இது நேத்து ஜெப்டோல தான் வாங்கினேன். நேத்து நைட்டு அவசரமா வாங்கினது தான் இது. நமக்கு வந்து ஷாப் முடிச்சு வீட்டுக்கு வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுது. அதனால ஒரு 10 மணி 11 மணி ஆயிடுச்சுன்னா, ஒரு 10 மணி ஆயிடுச்சுனாலே நான் வந்துட்டு இது ஜெப்டோல தான் போடுவேன். நான் அந்த கெட்டில் கூட உங்களுக்கு ஜெப்டோல போட்டு தான் ஒரு அன்பாக்சிங் பண்ணி காட்டினேன். அப்படி வந்து ஒரு ஜெப்டோல வாங்குற ஒரு கஸ்டமருக்கே இப்படி பண்றாங்க. என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம 4 பொருள் ஆர்டர் போட்டோம். அதுவும் 500க்கு பண்ணா உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் கம்மியாகும்னு சொல்லிட்டு, டெலிவரி சார்ஜ் கம்மிக்காகவே நான் 500 வாங்கினேன். வேற வழி இல்லை, அது கட்டாயமா அந்த ஆஃபர் அப்பதான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டாயப்படுத்துறாங்க. இதுதான் நான் வாங்கணும்னு இருந்தேன். ஸோ லைட்டா பாப்கார்ன் சாப்பிடலாம், ஆருஷா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பாப்கார்ன் வாங்கலாம் தான் போட்டேன். அது 133 காட்டுச்சு. 129 அப்படின்னு காட்டுச்சு. டோட்டலா பார்த்தா டெலிவரி சார்ஜ் 209 காட்டுது. அப்போ 70 ருபீஸ் நம்ம டெலிவரி சார்ஜ் கொடுக்குற மாதிரி இருக்கு. சரி, 70 ருபீஸ் ஏன் கொடுக்கணும், நமக்கு 500 வாங்கினா டெலிவரி சார்ஜ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 500 நான் வந்து 4 பொருள் வாங்கி எண்ணெய் எல்லாம் போட்டு இது பண்ணேன். நான் வந்து கோல்வினர் தான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன், மற்ற ஆயில் யூஸ் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்தது 2 கோல்வினர் போட்டேன், ஒரு மட்டன் மசாலா போட்டேன், அப்புறம் கரம் மசாலா ஒன்று போட்டேன், அதுக்கப்புறம் இந்த பாப்கார்ன் ஒன்று போட்டேன். அவ்வளவுதான். மொத்தமா 5 பொருள் போட்டிருக்கேன் நானு. வரும்பொழுது கால் பண்ணாங்க. 1/2 hour லேட்டா வந்தாங்க. வந்துட்டு ஓகே ஃபைன், நான் 1/2 hour லேட்டா வந்தா கூட ஓகே தான் எனக்கு. வந்துட்டு வேற ஒரு ப்ராடக்ட்ல எடுத்துட்டு வந்திருந்தாங்க. யாரோ ஒரு 2 பருப்பு, 2 எண்ணெய், ஒரு பருப்பு கொடுத்துருந்தாங்க. என்ன இப்படி மாத்தி வந்திருக்கு, எப்பவுமே இப்படி மாத்தி வராதேன்னு சொல்லிட்டு தம்பி அவங்களோட நம்பரும் வாங்கிட்டாங்க. அவங்க கால் பண்ணுவாங்கல்ல, ப்ரோ இங்க வந்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த நம்பருக்கே நாங்க அடிச்சு பார்த்தோம். இல்ல ப்ரோ, நாங்க வேற ஆர்டர் போட்டோம், நீங்க வேற கொடுத்துருக்கீங்க அப்படின்னும். நான் மாத்தி எடுத்துட்டு வந்துடுறேன், வேறையா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு போனாங்க. போயிட்டு வந்துட்டு எனக்கு கொடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா, நான் வந்து கோல்ட் வின்னர் கேட்டேன். இவங்க ஏதோ பி ரைட்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு எண்ணெய் கொடுத்துருக்காங்க. எண்ணெய்லாம் மாத்தி சாப்பிட்டா ஒண்ணு ஸ்டொமக் பெயின் வந்துடும், ஏதாவது எனக்கு வந்துடும். மட்டன் மசாலா ஓகே, இது ஓகே. எங்க கரம் மசாலாவும் காணும், எண்ணெயும் மாத்தி கொடுத்துருக்கீங்க. இதுக்கு ரெஸ்பான்சிபிள் கிடையாது. சரி, சேஞ்ச் போட்டுடலாம், நம்மளுக்கு எக்ஸ்சேஞ்ச் போட்டுடலாம்னு சொல்லிட்டு எண்ணெய் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்னா, ஒரு எண்ணெய் தான் பண்ண முடியும், இன்னொரு எண்ணெய் பண்ண முடியாதுன்றாங்க. இது நான் கேட்கவும் கிடையாது, கட்டாயப்படுத்தி கொடுக்குறாங்க. நான் ஏன் கட்டாயப்படுத்தி மற்றவங்க இது பண்றது நான் வாங்கணும்? நான் ஒரு பொருள் யூஸ் பண்றேன், அது எனக்கு வேணும் தான் நான் ஆன்லைன்ல போடுறேன். நீங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு கூட 20 கால் பண்ணியிருப்பேன், மேக்சிமம் 18 கால் பண்ணியிருப்பேன். எதுக்குமே அட்டென்ட் பண்ணல. நானும் அவங்க சீஃப் கால் பண்றேன், அப்புறம் வேற ஒரு நம்பர் கொடுத்தாங்க, ரொட்டீனா கால் அடிச்சுட்டே இருக்கேன். இன்ன வரைக்குமே அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஸோ ஜெப்டோல இருந்து நான் குவிட் பண்ணி வேற ஏதாவது ஆப்புக்கு தான் நான் போறேன். தயவு செஞ்சு வேற யாராவது இப்படி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு மட்டும் நடந்துச்சா இல்ல எல்லாருக்கும் நடந்துட்டு இருக்கா எனக்கு ஒன்றும் புரியல. எதுக்கு மாத்தி ஆர்டர் கொடுக்கணும், இல்ல ஒரு பொருளை திணிக்கணும், இதுதான் நீங்க வாங்கிக்கணும், இந்த எண்ணெய் தான் நீங்க வாங்கிக்கணும்னு சொல்ற முடியாது இல்லையா? எனக்கு ஒரு எண்ணெய் பிடிச்சிருக்கு, நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அந்த இல்ல நீங்க அந்த எண்ணெய் இல்ல நீங்க இது வாங்கிக்கோங்க அப்படின்னு இல்லைன்னு அதுல வந்துச்சுன்னா நம்ம ஆர்டர் போடுறது கிடையாது. வேற ஏதாவது போட்டிருப்போம், பிரெட்டோ சாண்ட்விட்சு ஏதாவது பண்றதுக்கு போட்டிருப்போம். இது எனக்கு தேவையே இல்லாத எண்ணெய் எனக்கு கொடுத்து இப்படி பண்றதுன்னு சுத்தமா புரியல. போனும் பண்ண அட்டன் பண்ணல. ஸோ அதனால நாளைக்கு போய் தான் பார்த்து என்ன இன்சிடென்ட் நடக்க போகுதுன்னு தெரியல. நாளைக்கு டைரக்டா நம்ம ஜெப்டோ இங்க இருக்கிற ஜெப்டோ இதுக்கு போறோம். போயிட்டு அங்க என்ன கேட்டுட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். அவ்வளவுதான். இதுக்கு மேலே ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு, போய் தூங்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி இதே மாதிரி டீப் கிளீன் பண்ணியிருந்த வீட்டை, ஸோ அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கீழே இருக்க என்னோட ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தாச்சா, பபாய்.